அம்மா அம்மா என்று அடிவயிற்றிலிருந்து அழைத்த அதிமுக தொண்டர்கள் அரசியலில் அனாதையாகிவிட்டார்கள் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு பேசினார். அப்போது சசிகலா போட்ட பிச்சையால் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார் என்று கூறினார். நான் இந்த சேலத்தில் நின்று கேட்கிறேன், நீ யார்? உன்னுடைய யோகியதை என்ன? உன்னுடைய கடந்த கால வரலாறு என்ன? நீ இந்நேரம் ஆயுள் கைதியா உள்ள இருக்க வேண்டிய ஆள் உண்டா இல்லையா? இந்த காப்பாற்றியது யார்? கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற செங்கோட்டையன் தானே காப்பாற்றி விட்டார். அந்த செங்கோட்டையில் இல்லைன்னா இந்நேரம் எடப்பாடி உள்ள ஜெயிலில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் யாருடைய தயவால் முதலமைச்சரானார்? சசிகலா போட்ட பிச்சையார்.